வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியே பேரினவாதத்தை நிறுவனமயப்படுத்தியது என போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பருத்தித்துறை வேட்பாளர்களுக்கான சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பிள்ளையானை 90 நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 23ஆம் நாளுக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மொரட்டுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிப்பதாக இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்த கருத்துக்கு இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்த பாரிய வரிகளுக்கு எதிராக சீனா மீண்டும் பதிலளித்துள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் தையிட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்களுடன் இணைந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று நடைபெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வரும் அருட்தந்தை மா சக்திவேல் உள்ளிட்ட கிறிஸ்தவ குருமார்களும் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் தென்னிலங்கையிலிருந்து ருக்கி பெர்னாண்டோ உள்ளிட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். தையிட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ ரஜமகா விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் 14 ஏக்கர் காணியில் மக்கள் மீள குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. குறித்த பகுதியில் எவ்வித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்டம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டது. குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான 14 ஏக்கர் காணியையும் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என கோரி காணி உரிமையாளர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இணைந்து சுமார் 1 வருட காலத்துக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு ராணுவமே 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 கையிட்டி 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 சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை மடாலயத்தை மடாலயத்தை இடித்தகற்று மடாலயத்தை 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 விக்குவே விக்குவே ராணுவமே ராணுவமே
வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு தேசிய மக்கள் சக்தியே தேசிய மக்கள் சக்தியே தேசிய மக்கள் சக்தியே குமாரவே 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 கையிட்டி கையிட்டி ராணுவமே ராணுவமே போலீஸ் அராஜகம் எமக்கே வெற்றி எமக்கே வெற்றி எமக்கே வெற்றி எமக்கே வெற்றி எமக்கே வெற்றி மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி எமக்கே 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 வெற்றி எமக்கே வெற்றி எமக்கே எமக்கே இது 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 எமது ரத்தம் விழுந்தவன் எமது ரத்தம் எமது எமது ரத்தம் குருதி விழுந்தவன். தேசிய மக்கள் சக்தியே பேரினவாதத்தை நிறுவனமயப்படுத்தியது என போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியலும் பௌத்தமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. சுதந்திரம் பெற்ற காலம் தொட்டு தென்னிலங்கை அரசியலில் பௌத்த சிங்கள பேரினவாதம் கோலோச்சி வந்துள்ளது. ஆனால் அதனை நிறுவனமயப்படுத்தி பிக்குகளுக்கென்று தனியொரு அணியை உருவாக்கியது ஜேவிபி மாத்திரமே. ஜேவிபியின் முன்னணி அமைப்புகள் மகளிர் அணி, உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அணிகளுடன் மூன்றாவதாக பிக்குகளுக்கென்று தனியொரு அணியும் உருவாக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் இந்திய விஸ்தரிப்புக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் தமிழின விரோத போக்கை சிங்கள மக்களிடையே இந்த பிக்குகள் அணியின் மூலமே ஜேவிபி விதைத்துள்ளது என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் யாழ் மாநகர சபை வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் YMC மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே போனா ஐங்கரநேசன் இவ்வாறு குற்றஞ்சாட்டியுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், அமெரிக்கா இலங்கையில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு விதித்துள்ள அதி உயர் வரியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொரோனாவுக்கும் சுனாமிக்கும் நிகரானதாக ஒப்பிட்டு பேசியுள்ளார். இந்த பொருளாதார நெருக்கடியை நாம் தேசமாக ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையை சுனாமி தாக்கிய போது நாடு தழுவிய ரீதியில் நிவாரண பணிகளை முன்னெடுப்பதற்காக அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க விடுதலை புலிகளுடன் செய்து கொள்ளவிருந்த ஒப்பந்தத்தை அடியோடு ஜேவிபி நிராகரித்து பேரணிகளை கூட நடத்தியது. அப்போது சுனாமி நெருக்கடியை தேசமாக எதிர்கொள்ள விடாது ஜேவிபியை தடுத்தது தமிழின விரோத போக்கேயன்றி வேறொன்றல்ல. ஜேவிபி தன்னை வெளிப்பார்வைக்கு ஒரு இடதுசாரி அமைப்பாக காட்டிக்கொண்டாலும் அது உண்மையான மார்க்சிய கட்சியாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆரம்பத்தில் மார்க்சியத்தினதும் சிங்கள பேரினவாதத்தினதும் கலவையாக இருந்த ஜேவிபி பின்னர் முழுமையாக சிங்கள தேசியவாத கட்சியாகவே மாறியது. சமாதான பேச்சுவார்த்தைகளில் நோர்வேயின் மத்தியஸ்தத்தை எதிர்த்து தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. இராணுவ தீர்வை வெளிப்படையாகவே முன்வைத்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை போரை தொடங்குமாறு வலியுறுத்தியது. இந்த கடும் தேசியவாத போக்கே ஜேவிபியை ஒரு சிங்கள தேசிய சக்தியாக உருவெடுக்க வைத்தது. இன்று அதற்கு பெரும் வெற்றியையும் தேடிக் கொடுத்துள்ளது. இப்போது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடியை அணிந்து கொண்டாலும் அதன் உண்மையான முகம் மாறப்போவதில்லை. ஜேவிபியின் முகப்பூச்சை நம்பி தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜேவிபிக்கு வாக்களித்திருந்தீர்கள். ஜேவிபி ஆட்சி பீடம் ஏறி இவ்வளவு மாதங்கள் கடந்த பின்னரும் கூட தமிழின விரோத செயற்பாடுகளில் தான் ஈடுபட்டமைக்கு சிறு வருத்தங்களை கூட தெரிவிக்கவில்லை. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகள் எதனையும் வழிகாட்டவில்லை. தொடர்ந்தும் ஜேவிபியை நம்பாமல் உள்ளூராட்சி தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஜேவிபியை அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பருத்தித்துறை வேட்பாளர்களுக்கான சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது.
ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்தவொரு நகர்வும் தமிழ் மக்களுக்கான தீர்வாக அமையாது என்னும் அடிப்படையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்து நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இவ்வாறு போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையினரின் பருத்தித்துறை நகரசபை வேட்பாளர்களுக்கான சந்திப்பு இன்று பருத்தித்துறையில் நடைபெற்றுள்ளது. காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்றைய நாள் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. நாராயணன் சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றினை சுத்தம் செய்த போதே இவ்வாறு குண்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காங்கேசன்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு விடயத்தை தெரியப்படுத்திய நிலையில் RGB குண்டு மற்றும் 81 மில்லிமீட்டர் குண்டு வகைகளே மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பிள்ளையானை 90 நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே அவர் கடந்த 8ஆம் நாள் கைது செய்யப்பட்டிருந்தார். கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 23ஆம் நாளுக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 23ஆம் நாளுக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எனினும் 23ஆம் நாளுக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான நாள் ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசாநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் 17ஆம் நாள் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பில் இருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த நாளுக்கு தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு 23ஆம் நாளுக்கு பிறகு ஒரு நாளை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தின் முன் கதவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் போதிவெல ரிக்கில்லகஸ்கட பகுதியைச் சேர்ந்த 27 அகவையுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞன் ஹபரண திருகோணமலை வீதியின் ஹபரண பகுதியில் விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய இளைஞன் ஹபரணை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஹபரணை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொரட்டுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மொரட்டுவ லுனாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. உடனடியாக வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இருப்பினும் தீ விபத்தால் வீடு கடுமையாக சேதமடைந்துள்ளது. வீட்டினுள் எரிந்து கொண்டிருந்த விளக்கை குடியிருப்பாளர்கள் தட்டியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிப்பதாக இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்த கருத்திற்கு இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிக்க இருப்பதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ள கருத்திற்கு
இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் கிடியோன் சார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிக்க இருப்பதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ள கருத்து இஸ்ரேலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதால் மத்திய கிழக்கில் உள்ள சில நாடுகள் இஸ்ரேல் அரசை அங்கீகரிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இந்தியா உட்பட சுமார் 150 நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட முதன்மை மேற்கிந்திய நாடுகள் இதுவரை பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை. அதேவேளை சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், சிரியா மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. இந்நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் இந்த முடிவுக்கு இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் கிடியோன் சார் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது பயங்கரவாதத்திற்கான வெகுமதியாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கற்பனையான ஒரு பலஸ்தீன நாட்டை எந்த ஒரு நாடும் ஒரு தலைப்பட்சமாக அங்கீகரிப்பது நாம் அனைவரும் அறிந்த யதார்த்தத்தில் பயங்கரவாதத்திற்கான பரிசாகவும் ஹமாஸ் படைகளுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் என அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நமது பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஒருபோதும் கொண்டு வராது என தெரிவித்துள்ளார். அவர் நேரெதிரான விளைவுகளையே ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்த பாரிய வரிகளுக்கு எதிராக சீனா மீண்டும் பதிலளித்துள்ளது. அமெரிக்கா விதித்த பாரிய வரிகளுக்கு எதிராக சீனா மீண்டும் பதிலளித்துள்ளது. சீன இறக்குமதிகள் மீதான வரிகளை 145% அதிகரிப்பதாக வெள்ளை மாளிகை நேற்று முன்னாள் அறிவித்தது. அதன்படி அமெரிக்க பொருட்களுக்கான வரியை சீனா 84%இலிருந்து 125%க்கு நேற்று உயர்த்தி அறிவித்துள்ளது. அத்தோடு சீனா விதித்த குறித்த வரியானது இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனா மீது அமெரிக்கா அசாதாரணமாக அதிக வரிகளை விதிப்பது சர்வதேச வர்த்தக விதிகள் அடிப்படையில் பொருளாதார சட்டங்கள் மற்றும் பொது அறிவை கடுமையாக மீறுவதாக சீன நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இறுதியாக அறிவிக்கப்பட்ட வரிகளுக்கு கூடுதலான அமெரிக்காவின் அதிகரிப்புகளை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. இதேவேளை சமீபத்திய சுற்று வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உலக வர்த்தக அமைப்பில் அமெரிக்காவிற்கு எதிராக சீனா வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா தயாரிப்புகள் மீதான வரிகளை 125% உயர்த்துவதாக சீனா அறிவித்ததானது இரண்டு பெரிய உலக பொருளாதாரங்களுக்கு இடையேயான வர்த்தக மோதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.